ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இப்பதர் vlogs. இன்றைக்கி பால் குடம் எடுக்கிற நாள். இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுத்தாங்க. பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புடவை கொடுப்போன்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் கட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இந்த வாட்டி சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அம்மாவால் நடக்க முடியாதுங்கிறதுனால அப்பா வந்து வண்டியில் வச்சு அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என் பையனையும் கூட விட்டுட்டேன். ஏன்னா வண்டியில் தானே போகிறாங்க, ஸோ உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனையும் அவங்ககிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து முன்னாடி நானும் தங்கச்சியும் முன்னாடி நடந்து போயிட்டோம். நடந்து போயிட்டு பார்த்துட்ருக்குறோம். என்னடா இது எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோமா, எப்பவுமே நம்ம தானே லேட்டாக வருவோம், இன்றைக்கி என்னடா நம்ம முதல்ல போகிறோம், யாருமே இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கோயிலில் அது மாதிரி பார்த்தோம், ஒரு ஆள் கூட வரலங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போய் லைனில் நின்று பாலெல்லாம் அந்த பால் குடத்தில் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே தேங்காய், அந்த வேப்பிலை, பூவெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக தானே கிளம்புவாங்க. அது வரைக்கும் ஒரு வீடியோ எடுங்கன்னு என் ஹஸ்பண்ட்ட சொன்னால், நடுவில் வேறு ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அக்காட்ட கொடுத்து வீடியோ எடுத்து கொடுங்க அக்கான்னா, அவங்க எண்ணத்தை விட்டு மற்ற எல்லாரையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. நான் வீடியோவில் காணோம். நான் காணாமல் போயிட்டேன். இந்த வீடியோவில் நான் இல்லவே இல்லை. அங்கங்கே குட்டி குட்டியாக சீன்ஸ் மட்டும் தான் நான் வந்திருப்பேன். மற்ற எல்லாருமே இருப்பாங்க. நான் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருப்பேன். அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது என் ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோலாம் எல்லாமே இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துவிட்டோம். கோயிலுக்கு சுற்றி வந்து கொஞ்சம் வெயில் வேறு ஜாஸ்திங்க. அதனால் இப்படியே சுற்றி ஒரு வேளை வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு பால் வந்து அம்மனுக்கிட்ட கொடுத்து நம்ம குடம் கொடுத்த உடனே அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணி குடத்தை கையில் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வெளியே வந்தோம். பிரசாதம் கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்க, நீ சுற்றி வந்ததில் டயர்டாக இருப்ப, நான் பையனுக்கு ஊட்டிக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்ருந்தேன். என்னால் சாப்பிட முடியல. சரின்னு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இது சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்து நாங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த வேலை இருக்குது. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில கிளிப்ஸ் மட்டும் இதில் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.